வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். பாக்கியலட்சுமி இன்னைக்கு எபிசோட்ல என்ன சுவாரஸ்யமான சீன்ஸ் வரப்போகுதுன்றதை பத்தி பார்க்கலாம். பாக்கியா மாமியார் அமிர்தாட்ட சொல்றாங்க, நீ எங்க வீட்டுக்கு வரும்போதே நான் நினைச்சேன் என்னோட பேரனை வளைச்சு போடலாம்னு நினைச்சியா அப்படின்னு கேக்குறாங்க. அம்மா அப்பா பார்த்து நான் பேசிட்டு தானே வந்தேன், நீ ஊருக்கு போயிருக்கதா தானே சொன்னாங்க, எதுக்காக இங்க வந்த, கல்யாணத்தை நிறுத்த வந்தியா அப்படின்னு கேக்குறாங்க. எனக்கு எழிலுக்கு கல்யாணம் கூட தெரியாது பாட்டி அப்படின்னு அமிர்தா சொல்றாங்க. அப்புறம் எப்படி கரெக்டா மண்டபத்துக்கு வந்த அப்படின்னு கேக்குறாங்க பாட்டி. பாட்டி நீங்க மண்டபத்துக்கு போங்க, நான் அமிர்தாட்ட பேசிட்டு நான் அனுப்பி வச்சுட்டு வரேன் அப்படின்னு சொல்றாங்க ஜெனி. இவள மண்டபத்தை விட்டு வெளியில அனுப்பிட்டு கதவை சாத்திட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க பாட்டி. அமிர்தா ஜெனிட்ட சொல்றாங்க, உண்மையிலேயே எனக்கு எழிலுக்கு கல்யாணம்னு தெரியாது அப்படின்னு சொல்றாங்க. நேத்து அவர் என்னை பார்த்து பேசுறதுக்காக வந்தாரு, என்கிட்ட வந்து மன்னிப்பு எல்லாம் கேட்டாரு, எனக்கு மனசு கஷ்டமா இருந்துச்சு, அதனாலதான் பார்த்துட்டு போலான்னு வந்தேன் அப்படின்னு அமிர்தா சொல்றாங்க. ஜெனி சொல்றாங்க, இன்னைக்கு கல்யாணம் கிடையாது, நிச்சயதார்த்தம் தான் நடக்குது, நாளைக்கு தான் கல்யாணம் அப்படின்னு சொல்றாங்க. இங்க வாங்க அமிர்தா அப்படின்னு கூப்பிட்டு சேர்ல உட்கார வைக்கிறாங்க. உங்களுக்கும் பாப்பாவுக்கும் நான் ஏதாவது சாப்பிடறதுக்கு கொண்டு வரட்டுமா அப்படின்னு கேக்குறாங்க. அதெல்லாம் எதுவும் வேணாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க அமிர்தா. எழில பத்தி தப்பா நினைச்சிடாதீங்க அப்படின்னு ஜெனி சொல்றாங்க. அவர் என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிருக்கலாமே அப்படின்னு சொல்றாங்க அமிர்தா. எனக்கும் எழிலுக்கும் கல்யாணம் நடக்கணும்னு நான் ஆசைப்பட்டேன், ஆனா எதிர்பார்க்கல, ஏன்னா நடக்காம போறதுக்கான வாய்ப்புகள் தான் நிறைய இருக்குன்னு எனக்கே தெரியும் அப்படின்னு அமிர்தா சொல்றாங்க. அவர் என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிருக்கலாம், எனக்கு எதுவுமே புரியல அப்படின்னு சொல்லி அழுறாங்க அமிர்தா. எழிலுக்கும் இந்த கல்யாணம் பிடிக்காம தான் பண்றாரு, பாட்டி தான் ஏதேதோ சொல்லி ஃபோர்ஸ் பண்ணி இந்த கல்யாணத்தை நடத்தி வைக்கிறாங்க அப்படின்னு ஜெனி சொல்றாங்க. நான் வேணா போய் எழில கூப்பிட்டு வரட்டுமா அப்படின்னு ஜெனி கேக்குறாங்க. நான் வந்த விஷயத்த கூட நீங்க எழில்கிட்ட சொல்ல வேணாம், யார்கிட்டயுமே சொல்ல வேணாம் அப்படின்னு அமிர்தா சொல்றாங்க. அமிர்தா எழுந்து போக பாக்குறாங்க, ஆனா அவங்களுக்கு தலை சுத்துற மாதிரி வருது, அதனால உடனே உட்காந்துடுறாங்க. இருந்து உடனே என்னால போக முடியல, எனக்கு ஒரே பதட்டமா இருக்கு, ஆனா நான் கண்டிப்பா போயிருவேன் அப்படின்னு சொல்றாங்க அமிர்தா. ஜெனிட்ட நான் வந்த விஷயத்த யார்கிட்டயுமே சொல்லிடாதீங்க அப்படின்னு சொல்றாங்க. ஜெனி மனசுல நினைக்கிறாங்க, எழில்கிட்ட இந்த விஷயத்த சொல்லணும், இல்லாட்டினா தப்பாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போறாங்க. அடுத்ததா ஸ்டேஜ்ல கோபி, ராதிகா, மயு எல்லாருமே நின்றுட்டு இருக்காங்க. நாங்க வீட்டுக்கு போயிட்டு காலையில வந்துடுறோம் அப்படின்னு கோபி வர்ஷினி அப்பாட்ட சொல்றாரு. உங்க எல்லாருக்கும் இங்க ரூம்ஸ் நாங்க அரேஞ்ச் பண்ணிருக்கிறோம், எல்லாரும் இங்கேயே இருங்க அப்படின்னு சொல்றாரு அவரு. போயிட்டு காலையில சீக்கிரமாலாம் வர முடியாது அப்படின்னு சொல்றாரு. ட்ரெஸ்லாம் வீட்டுல தான் இருக்கு அப்படின்னு சொல்றாரு கோபி. உங்க எல்லாருக்கும் புது ட்ரெஸ் இருக்கு, அதை பத்தி கவலைப்படாதீங்க அப்படின்னு வர்ஷினி அப்பா சொல்லிடுறாரு. அடுத்ததா வர்ஷினி, நான் கொஞ்ச நேரம் ரூம்ல போய் ரெஸ்ட் எடுத்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. செலியனுக்கு ஒரு ஃபோன் கால் வருது, அட்டன் பண்றதுக்காக போறாரு. இப்போ எழில் மட்டும் ஸ்டேஜ்ல தனியா இருக்கிறாரு. ஜெனி போய் எழில பார்த்து பேசுறாங்க. அமிர்தா இங்க வந்திருந்தாங்க அப்படின்னு சொல்றாங்க. அமிர்தாவை பார்த்து பேசுறதுக்காக போயிருந்தேயாமே, ஏதோ வருத்தமா பேசுனேன், அவங்களுக்கு குழப்பம் தாங்க முடியாம இங்க வந்துட்டாங்க உன்னை பாக்குறதுக்கு அப்படின்னு சொல்றாங்க. நான் பாட்டி அவங்கள மோசமா திட்டி அனுப்பிட்டாங்க, அவங்க இந்நேரம் கிளம்பி போயிருப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க ஜெனி. கேட்ட உடனே இப்போ எழில் வேகமா அமிர்தாவை பாக்குறதுக்காக போறாரு. எழில் எங்க அவசரமா போறான் அப்படின்னு பாக்கியா ஜெனிட்ட கேக்குறாங்க. அமிர்தா வந்த விஷயத்த பத்தி இப்போ ஜெனி பாக்கெட்ட சொல்றாங்க. அமிர்தா இப்போ மண்டபத்தை விட்டு வெளியில போறாங்க. எழில் கரெக்டா பாத்துடுறாரு. அமிர்தா அப்படின்னு கூப்பிடுறாரு. நான் போயிடுறேன் எழில் அப்படின்னு சொல்றாங்க அமிர்தா. உங்களுக்கு கல்யாணம் கூட எனக்கு தெரியாது, நேத்து நீங்க ஏதோ குழப்பத்துல பேசுனீங்க, வருத்தப்படுறீங்க, உங்களுக்கு ஆறுதல் சொல்லலான்னு தான் வந்தேன், மத்தபடி உங்களுக்கு கல்யாணம்னே எனக்கு தெரியாது அப்படின்னு அமிர்தா சொல்றாங்க. ஒரு நிமிஷம் உள்ள வாங்க அமிர்தா அப்படின்னு கூட்டிட்டு போறாரு எழில். எழிலும் அமிர்தாவும் பேசிட்டு இருக்கிறத ஜெனியும் பாக்கியாவும் கேக்குறாங்க. எழில் அமிர்தாவோட காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கிறாரு. என்னை மன்னிச்சிருங்க அமிர்தா, போன தடவை நான் உங்களை பார்க்க வரப்ப கூட உங்களை கல்யாணம் பண்ணிக்கலான்ற முடிவுல தான் வந்தேன், ஆனா இப்ப எல்லாமே மாறி போச்சு அப்படின்னு சொல்றாரு. வர்ஷினி அப்பா கூட பிரச்சனை வந்ததுனால என்னால படம் பண்ண முடியாம போயிருச்சு, எனக்கு படம் பண்ண முடியாதது கூட ஒரு பெரிய பிரச்சனையே இல்லைங்க அப்படின்னு சொல்றாரு. அதையும் தாண்டி வீட்டுல நிறைய பிரச்சனைங்க அப்படின்னு சொல்றாரு. அப்பா எங்க வீட்டை விற்க போறேன்னு சொன்னாரு, அந்த வீட்டுல இருக்கிற எல்லாரோட நிலைமையும் நினைச்சு நானே வீட்டை வாங்கிக்கிறேன்னு சொல்லிட்டேன் அப்படின்னு எழில் சொல்றாரு. வர்ஷினி அப்பா சினிமா இண்டஸ்ட்ரியில ரொம்ப பெரிய ஆளா இருக்கிறாரு, அவரை மீறி என்னால ஒரு சின்ன மூவ் கூட பண்ண முடியல அப்படின்னு சொல்றாரு எழில். அப்பா கொடுத்த கெடு இன்னும் 2 நாளையில முடிய போகுது அப்படின்னு சொல்றாரு. அவரெல்லாம் அப்பான்னு சொல்றது கூட எனக்கு பிடிக்கல, ஆனா வேற எப்படி சொல்றதுன்னு தெரியாம தான் அப்பான்னு சொல்றேன் அப்படின்னு எழில் சொல்றாரு. வர்ஷினி கல்யாணம் பண்ணிட்டா வீடு வாங்குறதுக்கு தேவையான மொத்த பணத்தையும் வர்ஷினி அப்பாவே கொடுக்குறேன்னு சொல்லிட்டாரு அப்படின்னு எழில் சொல்றாரு. பணத்துக்காக தான் இந்த கல்யாணத்துக்கு நான் சம்மதிச்சேனா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா அதுக்கு சரியான பதில் என்னால சொல்ல முடியாதுங்க அப்படின்னு சொல்றாரு எழில். பாட்டி என் காலில் விழுந்து கதறாங்க, இந்த குடும்பத்துக்காக நீ தாண்டா ஏதாவது பண்ணணும்னு சொல்றாங்க அப்படின்னு சொல்றாரு. என்னோட ஒட்டு மொத்த குடும்பமும் அழுதுட்டு இருக்கிறாங்க, நான் இந்த கல்யாணத்துக்கு சம்மதிச்சேனா எல்லாருக்கும் அது ஒரு தீர்வா இருக்கும்னு எனக்கு தோணுச்சு அப்படின்னு சொல்றாரு. ஆனா சத்தியமா இதெல்லாம் ஒரு காரணம்னு நான் உங்ககிட்ட சொல்றது உங்களுக்கு பண்ற பெரிய துரோகம்னு எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு எழில் சொல்றாரு. நீங்க பாட்டுக்கு சும்மா இருந்தீங்க, நான் தான் உங்களை தேடி வந்து உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு வாக்கு கொடுத்தேன், வீட்டுக்கு வந்து அம்மா அப்பாவை பார்த்தும் வாக்கு கொடுத்தேன் அப்படின்னு சொல்றாரு. இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் உங்களை பார்த்து சொல்றதுக்காக தான் நான் வந்தேன், ஆனா உங்க முகத்தை பார்த்து என்னால எதுவுமே சொல்ல முடியல, ஒரு கோலை மாதிரி ஓடி வந்து இங்க கல்யாணம் பண்றதுக்காக நிக்கிறேன் அமிர்தா அப்படின்னு சொல்றாரு.
என்னை மன்னிச்சிருங்க அமிர்தா அப்படின்னு எழில் கையெடுத்து கும்பிட்டு அமிர்தாட்ட மன்னிப்பு கேட்குறாரு. அதோட இன்னைக்கான எபிசோட் முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. ரெகுலர் சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.